நாளை செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை என்று ஆவணி பௌர்ணமி வருகிறது. எல்லா மாதங்களிலும் பௌர்ணமி வந்தாலும் ஆவணி பௌர்ணமிக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. பௌர்ணமி திதிக்கு பராசக்தியே அதிதேவதை. அம்பாளுக்கு 4 நிற ஆடை அணிவித்து மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மல்லிகை பூவை தலைக்கு சூடி வைடூரிய ஆபரணங்களை தரித்து அம்மனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து பாடல்களை பாடி தீபதூப ஆராதனை காட்டி பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் 16 வகை செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். சர்க்கரையால் அபிஷேகம் செய்து முக்கனிகள் படைத்து கற்கண்டு மற்றும் நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படையுங்கள். ஆவணி பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடு செய்தால் கோடி நன்மை உங்கள் இல்லம் தேடி வரும். சந்ததிகள் நலமாக வாழ்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாள் என்பதால் சூரிய நமஸ்காரம் செய்து அவரை வழிபட வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண்பீர்கள். வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிவப்பு செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர தொட்டதெல்லாம் துலங்கும். பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக இருக்கும் திருவண்ணாமலையில் ஆவணி பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள். பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை கிட்ட நாளை அம்மன் வழிபாடு அவசியம். மன அமைதி கிட்ட மாலை வேளையில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பூக்களால் அலங்காரம் செய்து அம்மன் வழிபாடு செய்யுங்கள். பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஒரு சேர வழிபட்டால் திருமண யோகம் கைகூடி வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. அம்பிகைக்கு நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்க செல்வம் பெருகும், சுபிக்ஷம் பரவும், சகல சௌபாக்கியங்களும் கைகூடி வரும் என்பதுதான் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாளை ஆவணி பௌர்ணமி என்று விரதமிருந்து அம்பிகையை வழிபட அம்பிகையின் அருள் பரிபூரணமாக உங்கள் இல்லத்தில் நிலவும் என்பது நம்பிக்கை.